இப்போ குறிப்பாக நாய் பூனை இது போன்ற இதுக்கு நாய்க்கு பொறுத்த வரைக்கும் ரேபீஸ் தவிர 1 in 6ன்னு ஒரு வேக்சின் இருக்குது. அந்த வேக்சின் குறைந்தபட்சம் போடணும். அது பூராவுமே இப்போ நாங்கள் கார்பரேஷன்லேயே 1 in 6 வேக்சின் கொள்முதல் பண்ணி ஸ்ட்ரே டாக்கு போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி அவ்வப்பொழுது இதை நம்ம டிவார்மிங் பண்ணோம். கடைசியாக ஒன்ஸ் இயர் எங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த லைசன்ஸ் மேண்டேட்ரியாக வாங்கணும். பண்ணால் தான் அதை ட்ராக் பண்ண முடியாது. இதை மீண்டும் வலியுறுத்துவோம். அது பூராவுமே அவங்க கார்த்தால கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அதை செக்அப் பண்ணிவிட்டு தேவ் கம் பேக். ஸோ அது அவங்க கென்னல் கிளப் ஆஃப் இந்தியா லைசன்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் தே ஹவ் நாட் டன். ஏற்கனவே மற்ற முனிசிபாலிட்டிலையும் நம்மளோட முனிசிபல் லைசன்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வேக்சின்ஸ் போட்டிருக்காங்களா? வேக்சின்ஸ் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இதெல்லாமே வெரிஃபை பண்ணுங்க ரெக்கார்ட்ஸோட. இது முதல் கட்ட விசாரணை. ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க, ஸ்ட்ரே டாக்ஸ் ஸ்ட்ரே கேட்டில் ஒரு இஷ்யூ. மற்றதுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற விலங்குகள் மற்றும் பறவைகள் சட்டம் 1997 இருக்குது. அதில் சென்னை நோட்டிஃபைடு ஏரியாவில் வளர்க்குறவங்க அதை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணாதவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும். அதை இன்னும் விரைவுபடுத்தும். இது டெஃபினட்டாக ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு. இது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஜீவிதா மாடு முட்டிடுது. அதுவும் வந்து லக்கிலி அவங்க சிறு காயங்களோடு தப்பித்தாங்க. பட் அந்த பகுதியிலையும் சவால்கள் எங்களுக்கு இருக்குது. குறிப்பாக அங்கேயும் லைசன்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஆண்டு இடம் இருக்கிறவருக்கு லைசன்ஸ், இடம் இல்லாதவருக்கு ஒரு நோட்டீஸ் இந்த 3-4 மாதத்தை அப்புறப்படுத்தணும். இப்போதைக்கு எங்களுக்கு கிடைத்த தகவல் வரை ஒரு தனியார் மருத்துவமனையில் சேஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் மைனர் ஆப்ரேஷன் போன்றவையெல்லாம் அவங்க மருத்துவமனையோட கண்காணிப்பு. ஃபஸ்ட்டு பேன் பண்ண உடனே நாங்கள் அதை எனிமரேட் பண்ண போனோங்க. அதுக்குள்ளே பேனுக்கு ஸ்டே வந்துடுது. ஆனாலும் டெஃபினட்டாக அது யார் யார் வச்சுருக்காங்கங்கிறது நாங்கள் இப்போ ஒரு ட்ரைவ் கொடுத்து எல்லார்ட்டையும் அதை கென்னல் கிளப்லேயும் கான்டாக்ட் பண்ணி யார் யார் இந்த மாதிரி 23 வகையான நாய்களில் வளர்க்குறாங்கங்கிற டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதையும் அதுக்கு தேவையான பாதுகாப்பு அறிவுரை கொடுவோம். இவங்களும் கிளைம் பண்ணுறது கதவை திறந்துட்டு அப்படியே ஓடிடுது. அந்த மாதிரி நம்ம கிளைம் பண்ண முடியாது. பெட்ஸ் வந்து அவங்க வளர்க்குறவங்க பாதுகாப்பாக வைக்கணும். அண்ட் பலர் சொல்கிற மாதிரி எல்லா நாய்களும் அதே மாதிரி வெறியோடு இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியாது. ஏன்னா சில சட்டங்கள் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் அவர்களுக்கு விலங்குகளுக்கு பாதுகாப்பான சட்டங்களும் இருக்குது. தேங்க்யூ. அதற்கென தனி பூங்கா அமைக்கவும் திட்டம் வச்சுருக்கோங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்புறம் சொல்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு பார்க்ஸ் எல்லாம் டிமெல்லோஸ் பார்க்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி கன்செப்டில் வச்சுருக்கோம். டிமெல்லோ அந்த மாதிரி தனியாக நாய்க்கென தனியாக பூங்கா இல்லையா, நாய்க்கென தனி இடம். பட் இது வந்து விட்டு ஓடி போய் கடிச்சிருக்கு. அதான் பார்க்ஸ் வந்து பெட்டுக்கு அக்சசபிள் தான். பெட் அக்சசபிள்ங்க. ஃபஸ்ட்டு எனி இண்டிவிஜுவல் ஆர் எனி ஒன் வாட்ஸ் ஏ ஸ்பீசிஸ் கேனாட் ஹாவ் த ரூல் ஓவர் எவ்ரிபடி. பட் நாங்கள் தான் இது மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி பெட்ஸ் எல்லாமே பெட் ஆக்சசிபிளாக தான் இருக்குது. சட்டங்களும் கம்பேனியன் அனிமல்ஸ்க்கும் பெட்டுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த மாதிரி சவால்கள் வரும்போது சட்டத்தில் என்னென்ன மாதிரி கரெக்ஷன் தேவை, விதிமுறைகள், சட்டத்தை சொல்ல விதிமுறைகள் போன்றவை அதை டெஃபினட்டாக கொண்டு செல்லப்படும். இது தேசிய லெவலில் இட்டு மாடு முட்டுறது, நாய் கடிக்கிறது, ஸ்ட்ரே டாக் மெனஸு, அந்த மாதிரி வெறி தனம் உள்ள இம்போர்ட்டட் ப்ரீட்ஸ், இது எல்லாமே தேசிய லெவலில் ஒரு இஷ்யூவாக பீயிங் டிஸ்கஸ். ஸோ டெஃபினட்டாக கால்நடைத்துறை மூலமாக நாங்கள் அதுக்கு தீர்வு பண்ணோம். அதுக்கு ஸ்ட்ரிக்ட்டு இல்லைம்மா, அது ப்ரீட் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன். அதனால தான் பிஎஃப் போன்ற அமைப்புகளும் அதற்கு ரொம்ப கண்காணிக்கிறாங்க அதை. ஓகே, தேங்க்யூ. மசில் போடணும், அது எல்லாமே இருக்குங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உரிமையோடு இருக்கும் நாய். ஸோ அது மசில் போடணும். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது டெஃபினட்டாக பொதுவரைக்கு உகுந்த கருத்துகள் தான் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க. எங்களுக்கும் சில சவால்களுக்கு பதில் சொல்லும் பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. இதுக்கு என்ன நாங்கள் பதில் சொல்ல முடியுங்க? இதை நாங்கள் நியாயப்படுத்தவே முடியாத ஒரு நாய் கடித்தா வலிக்குதுன்னு ஒரு மூத்தாட்டி எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லைங்க, இது கருத்தடை பண்ணி அதே இடத்துல தான் விடணும்னு நாங்கள் பதில் சொல்லும்போது எங்களுக்குமே அந்த பதில் சொல்லும்போது சங்கடம் இருக்குது. அது நாங்கள் ஆர்வலர்கள்ட்டையும் சொல்லிகிட்ருக்கோம். கவர்மெண்ட்டோட அந்த அனிமல் ஹஸ்பண்டரி கமிஷனர் டெல்லி அவங்ககிட்டலாம் சொல்கிறோம். தேங்க்யூ. எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கவுண்டிங்
டெஃபினட்டாக இன்றைக்கி நாங்கள் அதுக்கு முறையான நோட்டீஸ் போட்டு ப்ராப்பர் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்போங்க இதுக்கு. அதே மாதிரி இப்போ கவுண்டிங் வந்து 1246 பணியாளர்கள் தேவைப்படுங்க. தேவையான கண்காணிப்பும் பாதுகாப்பும் அதற்கு தேவையான கவுண்டிங் டேபிள்ஸ் வந்து நார்த்தை பொறுத்த வரைக்கும் 84 டேபிள், சவுத்தை பொறுத்த வரைக்கும் 100 டேபிள், அதே மாதிரி சவுத்தில் ஸ்ட்ரோலிங் இருக்கிறதுனால கவுண்டிங் அதே மாதிரி சென்ட்ரலை பொறுத்தவரை 84 டேபிள் ஆக மொத்தம் 268 ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்டில் இருக்குது. இதற்கான பணியாளர்களும் முழுமையாக குரூப் பண்ணி ரேண்டமைஸ்னு பண்ணுவாங்க. அது முதல் ரேண்டமைசன் 28/5/2024 தேர்தல் நடத்தும் அதிகாரி பண்ணுவார். 3/6/2024 அன்று நம்மளோட பார்வையாளர் வந்துடுவாங்க 1ஆம் தேதி, அவர்கள் முன்னிலையில் பண்ணுவாங்க. கடைசி ரேண்டமைசேஷன் அன்னி டேட்டுக்கு கவுண்ட் பண்ணுற அன்றைக்கி 5 மணிக்கு பண்ணுவாங்க. இது அனைத்து பணிகளும் தயார் நிலையில் இருக்குது. கேமராஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 198 கேமராஸ் வந்து லயோலா கல்லூரியில் இருக்குது, 176 கேமராஸ் வந்து நம்மளோட குயின் மேரி கல்லூரியில் இருக்குது, 210 கேமராஸ் வந்து நம்மளோட. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.